டிமோட்டி காலனி படத்தோடைய பாகம் 2 டைரக்டர் அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்துல நம்ம அருள்நிதி நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு ஆரர் திரைப்படம். நம்ம அஜய் ஞானமூர்த்திக்கு முதல் திரைப்படம் ரொம்பவே அற்புதமா எடுத்திருந்தாப்புல ஏகப்பட்ட பேர் போக எல்லாமே வாங்கினாரு. அதை தொடர்ந்து இமைக்கா நொடிகள் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் கோப்ரா எதுக்குடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமோட்டி காலனி படத்துடைய பாகம் 2 நம்ம அஜய் ஞானமூர்த்தி இப்போதைக்கு பண்ணியிருக்காப்ல. இந்த படத்துடைய ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம டென்ட் ஓட்டா அவங்க தான் வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸுமே சேர்த்து தான் வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு இந்த படம் டென்ட் கோட்டால ஸ்டீம் ஆகும். அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தை பார்த்துருப்பாரு போல இருக்கு. பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாராம. அவரே அந்த படத்தை பத்தி சொல்லியிருக்காரு, நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம், இந்த அளவுக்கு ஒரு நல்ல படத்தை நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், ஓவர்சீஸ் ரைட்ஸை வாங்கியிருக்கோம் அப்படின்றது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க லாஸ்டா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்னா அது மகாராஜா. அதை தொடர்ந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு படத்தை நாங்க வாங்கியிருக்கோம். இந்த படமும் மகாராஜா மாதிரி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த படத்து மேல வச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காப்ல. ஒரு ப்ராப்பரான சீக்வல். தயவு செஞ்சு எல்லாரும் பார்ட் 1 பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்காமா, ரொம்பவே அற்புதமா நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு ட்ரையல் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ்ஸா இல்லை. ஆனா எல்லாரும் இந்த மாதிரி சொல்றாங்க. நேத்து இந்த படத்துடைய செலிபிரிட்டி ஷோ பார்த்து எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இந்த திரைப்படம் உலக அளவில் ரொம்பவே கிராண்டா வெளிவரப்போகுது. நாளைக்கு பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.